வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற Redmi 13 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். Redmi Note 13 வேறு, Redmi 13 வேறு. இதில் நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 108 மெகா பிக்சல் கேமராவோட வருது. Xiaomi ஹைப்பர் ஓஎஸோட இருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃப்ராரெட்டோட வருது. நீங்கள் வந்து ஏசி டிவிலாம் டக்குன்னு மாற்றலாம். ஸோ இந்த ஃபோனில் ஸ்பெக் எப்படி இருக்குது, ஃபோன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து Redmi 13 5G இருக்குங்க. Redmi Note 13 வேறு, Redmi 13 வேறு. இந்த Redmi 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 4 Gen 2 AE ப்ராசரோட வருதுங்க. அதே நேரத்தில் 108 மெகா பிக்சல் டூயல் AI கேமராவோட வருது. இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Xiaomi ஹைப்பர் ஓஎஸ் அப் டு 16 GB RAM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் லார்ஜ் டிஸ்பிளே இருக்குது, ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, ஸ்மூத் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கே தெரியும் 108 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்பெக்கு. அதே நேரத்தில் 33 வாட்ஸ் டர்போ சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5030 mAh பேட்டரி, 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் அவாயன் ப்ளூ 6 GB RAM அண்ட் 128 GB மெமரி இருக்கக்கூடிய Redmi 13. ஓப்பன் பண்ணிட்டோம். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ்க்குள்ளேயே யூசர் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஷுவலான ஒரு கேஸ் தாங்க, புதுசாக எந்த டிசைனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவாயன் ப்ளூ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பீச் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இது பீச் ப்ளூ கலரில் இருக்குது. ஃபோன் நல்லா வெயிட்டாக இருக்குங்க, நல்லா ஹெவியான ஒரு ஃபோன். அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து பேட்டரியும் வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, நல்ல பழைய மாடல்லாம் வர மாதிரி. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏசி டிவி அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய ஸ்பெக்கை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு USB, ஒரு சைடு C டைப், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சார்ஜர் வந்து நல்லா ஒரு அழகாக க்யூட்டான ஒரு சார்ஜருங்க. 33 வாட்ஸ் டர்போ சார்ஜ். அவ்வளோதான் பாக்ஸில். இது எல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். கேமராஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ணுவோம். Redmi 13ங்க. ஃபோனோட லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி தான், பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் பேக் அண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் இது. மழையெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட முடியாது. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கேம் விளாண்டாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் சரி, ஸ்மூத்தாக இருக்கும். Redmi 13 5G ப்ராசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 AE ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசர். உங்களுக்கு வந்து சார்ஜ் நிறைய நிற்கிறதுக்காக நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வச்சு உங்களுக்கு கம்மியான பவர் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் ப்ரோ கேமரா கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நம்ம அழகாக இந்த ரவுண்டாக கொடுத்துருக்குது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இது வந்து ரிங் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும், இப்போது ரீல்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் யூஸ் பண்ணுவாங்க. அதே கான்செப்டில் ஒரு மைக்ரோ ரிங் லைட்டையும் வந்து ஃப்ளாஷாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5030, அதாவது 5030 mAh பேட்டரி பவரோட வருதுங்க. 33 வாட்ஸ் டர்போ சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ராசஸராக இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஹைப்பர் ஓஎஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த கேம் நீங்கள் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து லேகே ஆகாது. 36 months ஆஃப் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி அப்டேட் வந்து 4 வருஷத்துக்கு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. ஓஎஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறதான் வந்து அவங்க இன்டெரக்டாக கன்வே பண்ணுறாங்க. ஓவரால் Redmi 13ல் என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோடைய ப்ரைஸ், அதுக்கு கொடுக்குற ஸ்பெக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,999 ஸ்டார்ட் ஆகுது. 6 GB RAM அண்ட் 128 GB வேரியன்ட்.
இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது மாதிரி ஸ்பெக் வேறு எந்த கம்பெனிலுமே கிடைக்காது அப்படின்னே சொல்லாங்க, அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 AE ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் வந்து கன்சப்ஷன் கம்மியாக தான் எடுக்கும். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னா அது வந்து சார்ஜ் ஜாஸ்தியாக வந்து கன்சியூம் பண்ணும், பவர் ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணும். இதில் வந்து இந்த அடாப்டிவ் சிங்க் இருக்கிறனால சப்போஸ் நீங்கள் வந்து மெசேஜ் தான் அனுப்புறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 120 Hz அப்படிங்கிறது வந்து 60 Hz மாறிடும். எப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ வந்து 90 Hz வரும். இப்போ வந்து நீங்கள் கேம் விளாட்றீங்கன்னா ஃபுல் 120 Hz வந்து மாறிடும். ஸோ இந்த அடாப்டிவ் சிங்க் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு பவரை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஐயில் இப்போ வர பார்த்தீங்கன்னா நிறைய புது இனோவேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு மாடலையும். அதே மாதிரி இந்த Redmi 13லையும் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Redmi 13 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். இந்த ஃபோனை 15 நிமிஷம் யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வீடியோஸ் எப்படி இருக்குது, ஃபோட்டோஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். Until then, bye from TK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.